இந்த சங்கநாதத்துக்கு மட்டும் அவருக்கு அப்படி ஒரு பிடிப்பு இருக்கும் போல இருக்கு. ஆமா. அது ஏதோ ஒன்று சொல்ல வருகிறது என்ற உள்ளர்த்தத்தோடவே அது இயம்புகிறது என்றே மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறார். விடாமல் அந்த காலத்துல, அந்த காலம்னா நான் என்னுடைய இளமை பருவத்துல ம். நான் பார்த்திருக்கேன். பல வீடுகள்ல சிவ பூஜை சங்கு ஊதுவார்கள். சங்கநாதம் இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப வேற விதமா மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொந்தரவாகவும் கருதுகிறார்கள். சரியா அந்த ஒரு தீபாராதனை நேரத்துல சங்கு ஊதுவார்கள். ம், ம். அது பூஜையிலே தான் அந்த சங்கையும் வைத்திருப்பார்கள். அதுவும் பூஜையில வலம்புரி சங்க தேடி வாங்கி வைத்திருக்கக்கூடியது நம்ம முந்தையர்களுடைய சங்கு பழக்கம். ஒரு அறிவிப்பு, ஒரு பிரகடனம். இங்கே ஒளி பிறந்து விட்டது, இருள் தொலைந்து விட்டது, என் சோர்வுகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று விட்டன, உயிர் திகழ்ச்சி பெறுகிறது. அது ஒரு பிரகடனம். அப்படி இறைவனோடு போய் நம்மை ஒன்றாக்குவதற்கு ஒருப்படுகின்றது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு நாம் போய் ஒன்றாக இணைதல் தானே அதுல பொருள் வருகிறது. முன்னேறுதல், மேலோங்குதல் அப்படியும் வச்சுக்கலாம். கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது, விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய், திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி இன்றைக்கு ஒளி முந்துகிறதா ஒலி முந்துகிறதா, இந்த ஒரு சிந்தனையை நமக்கு தருகிறார் மாணிக்கவாசகர். உலகத்திலே வெளிச்சம், அதாவது ஒளியினுடைய வேகத்தை விட ஒலியினுடைய வேகம் அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா என்று கேட்டால் ஒளி அதிகமாக இருக்கும். பார்த்த உடனேயே ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு புலப்படும். அதிலிருந்து வரக்கூடிய சப்தம் கொஞ்சம் அது டிராவல் ஆகி தான் நமக்கு வரும். இதுதான் நிதர்சனம்னாலும் கூட இங்கே இந்த இயற்கை காட்சிகளை அவர் நமக்கு சொல்கிற பொழுது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த காலத்தை இந்த பறவை இனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்றன என்பதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இங்கே மீண்டும் இந்த பழைய திருவெம்பாவை பாடல்ல சொன்னது மாதிரியே இந்த குயில்கள், இதே கோழி, இது எல்லாம் கூவுகின்றன, சங்கம் இயம்புகிறது. இந்த சங்கநாதத்துக்கு மட்டும் அவருக்கு அப்படி ஒரு பிடிப்பு இருக்கும் போல இருக்கு. அது ஏதோ ஒன்று சொல்ல வருகிறது என்ற உள்ளர்த்தத்தோடவே அது இயம்புகிறது என்றே மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறார். விடாமல் அந்த காலத்துல, அந்த காலம்னா நான் என்னுடைய இளமை பருவத்துல நான் பார்த்திருக்கேன். பல வீடுகள்ல சிவ பூஜை சங்கு ஊதுவார்கள். சங்கநாதம் இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப வேற விதமா மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொந்தரவாகவும் கருதுகிறார்கள். சரியா அந்த ஒரு தீபாராதனை நேரத்துல சங்கு ஊதுவார்கள். அது பூஜையிலே தான் அந்த சங்கையும் வைத்திருப்பார்கள். அதுவும் பூஜையில வலம்புரி சங்க தேடி வாங்கி வைத்திருக்கக்கூடியது நம்ம முந்தையர்களுடைய பழக்கம். ஒரு அறிவிப்பு, ஒரு பிரகடனம். இங்கே ஒளி பிறந்து விட்டது, இருள் தொலைந்து விட்டது, என் சோர்வுகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று விட்டன, உயிர் திகழ்ச்சி பெறுகிறது. அது ஒரு பிரகடனம். அப்படி இறைவனோடு போய் நம்மை ஒன்றாக்குவதற்கு ஒருப்படுகின்றது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு நாம் போய் ஒன்றாக இணைதல் தானே அதுல பொருள் வருகிறது. முன்னேறுதல், மேலோங்குதல் அப்படியும் வச்சுக்கலாம். ஒளி நெஞ்சில் ஒருப்பட்டால் ஒவ்வொரு மனிதனும் உருப்படுவான். அப்படி நம்மை அந்த ஒலியோடு மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவெம்பாவை, திருவாசகம், சிவபுராணம் எல்லா பாடல்கள்லையும் நிறைய இடங்கள்ல இறைவனை நாதமாகவும் உருவகப்படுத்துகிறார், ஒளியாகவும் சொல்லுகிறார். நமக்கு இந்த நாதம் என்கின்ற அந்த சொல்லுக்கு நம்ம பெரியவர்கள் சொல்லக்கூடியது, இந்த உலகம் எதிலே இருந்து உருவானது என்று கேட்டால் ஒளி இரண்டாவது தான், சப்தம் தான் முதலிலே என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் பிரணவ ஓசையில இருந்துதான், பிரணவாகார மந்திரத்திலிருந்து தான் உலகம் வந்தது என்பதனால் இங்கே ஒளி வருவதை நமக்கு சொல்லுவதாக அவர் சொல்வதாக. ஒளியில் இருந்துதான் ஒளி பிறந்தது என்றும் பெரியோர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஒலிக்கு பிறகுதான் ஒளி என்று சொல்பவர்களும் பெரியோர்களே. நாம ரெண்டையுமே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். சிவபெருமானுடைய அருளால் அனுபவத்தில் அதை உண்மையை சந்திப்போம்.
ஒருப்படுதல்னா அது முன்னேறுதல் அப்படிங்கிற பொருள் வருது. ம். இப்போ இந்த கோழி குருகுன்னு சொல்றாருல்ல, கோழி சேவல்னு வச்சுக்கோங்க, குருகுகள்னா பிற எல்லா பறவைகளும் சேர்ந்தது குருகு குறுகு என்ற வார்த்தையில வருது. ஓவின தாரகை, நட்சத்திரங்கள் கூட்டங்கள். மறைந்தன, தாரகை என்ற சொல் அவர் பயன்படுத்துறார். ம். ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகடல் தாளினை காட்டாய். அதாவது அவனுடைய திருப்பள்ளி எழுச்சி என்பது நம்முடைய இதயத்தில் அவனுடைய திருவடிகளை நாம் காண்பதுதான். ம். அதை காட்டு என்பதற்கு பதிலாக நீ எழுந்திருங்கிறோம். எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய். என்பதற்கு. ஆமா, அதுதான். ம். இல்ல, எனக்கு ரொம்ப பிடித்த சொற்றொடரில் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். நமக்கு எளிய. இந்த எளியாய்ங்கிற சொல் இங்க வடக்க போயிருந்தீங்கன்னா சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு, போலா அப்படின்னு. ம். 4வது பா. ஜெய் போலேநாத். ஆமா, போலா அப்படின்னா வெகுளின்னு அர்த்தம், ஆ. த மோஸ்ட் இன்னோசென்ட்னு அர்த்தம். ம். அதனால சிவனுக்கு போலா சங்கர்னு பேர். எதை கேட்டாலும் கொடுத்துருவான், என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான், எப்படி சொன்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு அவங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் அங்கே அண்மையில் காசிக்கு போயிட்டு வந்தேன், இதுக்கு முன்னால் ஹிமாலயாஸில் ஜாகேஸ்வர் போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் பார்த்தா அப்படிதான், போலா. போலா. ம். ஜாகேஸ்வர்ன்ற பேரை ஜகுதா அப்படின்னு கூப்பிடுவாங்க, ம். அவங்க பிரதர் மாதிரி தோழர் மாதிரி வச்சுட்டு கூப்பிடுவாங்க, ம். போலா. அதுதான் இந்த எளியாய்ன்ற சொல், ம். அற்புதமான சொல். ம். ம். சும்மாவும் எளிமையானவன் அப்படியே பொருள் அல்ல, அது மாதிரி வெகுளி. மாணிக்கவாசகரே சொல்றாரு இல்லையா, கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோலால் முத்துண்டு ஒத்துண்டு. பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மான இவன மாதிரி எளிவந்த பிரான் யார் இருக்க முடியும்? இறங்கி மண்ணில் இறங்கி மண்ணை சுமந்து அடி வாங்கி எவ்வளவு திருவிளையாடல், அத்தனையும் மாணிக்கவாசகருக்கு அதானே நடந்தது. இதுல நமக்கு கிடைக்கக்கூடியது 2. ம். ஒன்று, விடிந்தவுடன் என்ன காட்சி? பறவைகளின் ஒலி. நாம முழித்தவுடன் நமக்கு எப்படி இருக்கணும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடைய புகழை நினைந்து நினைந்து நம்ம பாட வேண்டும். அந்த அனுபவம் அனுபவமாக இருக்க வேண்டுமே தவிர புறத்தேடுதலாக இருக்கக்கூடாது. இறைவனை ஒருபோதும் புறத்தே தேடுதல் கூடாது. அகத்தே அவனை அனுபவித்து புறத்தே எதை பார்த்தாலும் அவனையே பார்க்கின்ற பேரு நமக்கு வாய்க்க வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொன்று, யாருக்கு எப்படியே தெரியாதுங்க, எங்களுக்கு அவன் ரொம்ப சிம்பிள், எளிய. எங்களுக்கு அவன் எளியாயம் வெகுளி, அவனை பத்தி ஒன்றும் சொல்லாதீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு ஒரு உரிமையான அன்பு, காதல், எப்படி வேணாலும் அதை சொல்லலாம். வாசகர் நமக்கு செய்திருக்கின்ற அருள் அனுக்கிரகம், காட்டுகின்ற வழி, போட்டிருக்கின்ற பாதை, அதிலே அவரே துணையாக வருவதுதான் இந்த பாடல்கள் எல்லாம். இந்த நிகழ்ச்சியும் நம்மை அவர்தானே கொண்டு செலுத்துகிறார், அதை என்னால் உணர முடிகின்றது. ஐயப்பாடும் இல்லை. திருப்பள்ளி எழுச்சியினுடைய 4ஆம் பாடலை நாளை சிந்திக்கலாம். நன்றி. நன்றி.